தடைகள் வருகிறதா? டேனியல் ஜெபிக்கிறவர் தான், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர். அவர் வெளிப்பாடுகள் தரிசி காண்பவர். அவர் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார், உபவாசித்துக் கொண்டு 21 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஒரு காரியத்துக்காக. ஆனால் பதில் வரலங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு தரிசனத்தை பார்த்தார். அங்கே பார்த்தால் ஒரு புருஷன் இருக்கிறார், ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறார். இவர் திகைத்து போனார். ஒரு தரிசனம் பார்க்கிறார். அதுல என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தை சத்தம் வருகிறது, தானியேலே, நீ ஜெபித்த முதல் நாளே உனக்கு பதில் வந்து விட்டது. ஆனா பெர்ஷியா ராஜா என்ன பண்றான்னு தெரியுமா? நீ இருக்கிற ஆளுகை செய்கிற இடத்திலே பாபிலோனில் குடியிருக்கிற பெர்ஷியா ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அந்த ஆவி உன் ஜெபத்தை பதில் வராதபடிக்கு உன் கூடாரத்தின் மேலே அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஜெபத்தை தடை செய்கிற சத்துருவின் கிரியைகள் எதிரடியாக வருகிறான். ஆமென். எனக்கு விரோதமாய் வருகிறான். ஆனால் மீகாவேலை அனுப்பினேன். ஹalleluya. மீகாவேல் என்பது பரலோக தூதன், யுத்தம் பண்றவர். அவர் யுத்தம் பண்றார். பாருங்க, ஜெபத்திலே ஒரு நாள் ஒரு காரியத்தை ஜெபித்து நீங்க விட்டுட்டு போக கூடாது. கீப் ஆன் பிரேயிங். ஒரு காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்பதான் நீங்க இங்க உட்கார்ந்து முழங்கால் பட்டு ஜெபித்தால்தான் பரலோகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமென். பரலோகம் உங்களுக்காக போராடும். ஹalleluya. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளுங்க. பாருங்க, ஒரு ஜெபத்தை பண்ண உடனே நம்ம போயிடுவோம், சோர்ந்து போயிடும். ஆனா தானியேல் 21 நாள் நான் ஸ்டாப்பா ஜெபம் பண்ணாங்க. அப்போ நீங்க உட்கார்ந்தனால தான் எனக்கு அங்க யுத்தம் பண்ண முடியுது என்று மீகாவேல் தேவதூதர்கள் சொன்னார்கள். ஆதலால் பெர்ஷியா ராஜாவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நம்ம இங்க உட்காரணுங்க. அப்போ உங்க தெரு பிசாசு, உங்க வீட்டுடைய எல்லா பிசாசி, ஒவ்வொரு நாட்டு எல்லா பிசாசு நம்ம எதிர்த்து நிற்கும். ஆனால் ஒரு காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து தொடர்ந்து ஜெபித்து ஜெபித்திருக்கும் பொழுது மீகாவலை கர்த்தர் அனுப்பு என்று என்ன தெரியுங்களா? அங்கே யுத்தம் நடக்கும். கர்த்தருடைய பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடந்து தெரியுங்களா? எதிரான ஆவிகள் வந்து வந்து அந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை போராட்டம் எடுத்து கொண்டு வருவது. தானியேல் அசந்து போகவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. ஆனா ஒரு காரியம் செஞ்சா என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தின் பதார்த்தங்கள், இந்த உலகத்தின் உணவுகளை அவன் ருசி பார்க்கவில்லை. மக்களே, தேவனை ருசி பார்த்த பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கை ருசியாக இருக்காது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இன்பமா இருக்கிறதா? இன்பமா இருக்கிறதா? ஒவ்வொரு காரம் நல்ல ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்களே, சத்ருனை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். விழித்திரு, எழும்பு, கர்த்தருக்காக நில், அவரோடு நீ வாழ்ந்திரு. கர்த்தரின் மேலே மேலே உங்களை உயர்த்தி 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 அழகுபடுத்தி. தானியேலை பாருங்க, அந்நிய தேசத்துல எவ்வளவு அருமையா நடத்தினார் தெரியுங்களா? ஏன் தெரியுங்க? தானியேல் 21 நாள் காத்திருந்தான். அவனுக்கு தெரியும் வெற்றி எப்பொழுது வரும். ஆமென். 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெற்றி வரும். ஆனாலும் என் தேவனோடு நான் வாழ்வேன். ஆமென். நமக்கெல்லாம் வெற்றி வந்தோன்னா உடனே வெற்றி கிடைச்சா ஆமென் ஸ்தோத்திரம் ஓடி போய்விடும் தேவ சமூகத்தை விட்டு. ஆனால் பாருங்க, பதில் தெரிந்தும் பாதிக்கப்பட்டவன் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பான். பாதிப்பு வராமல் ஒருவனும் ஜெபிக்க மாட்டான். ஆதலால்